கனமழை பொறுத்தவரை விரைவில் தமிழ்நாட்டுல வர காத்திருக்கு. ஆனா, அது எப்போ அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. இனி வரக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் வறண்ட வானிலையும், வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். மே 2ஆம் தேதி வரை மழை வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. எந்த மாவட்டத்திற்கும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்காது. உள் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 41 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை, உள் மாவட்டத்தில் மிக தீவிரமாகவும், கடலோர மாவட்டத்தில் 37 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்கள்ல அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள்ல அனல் காற்று மிக தீவிரமாகவும், கடுமையாகவும் இருக்கும். அடுத்து வரக்கூடிய 6 முதல் 7 நாட்களுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பா குறைய வாய்ப்பே கிடையாது. மேலும் தீவிரமாக இருக்கும். பொதுவாக மே மாதங்கள்ல வரக்கூடிய வெயிலுடைய தாக்கம் எல்லாமே இப்போ நமக்கு ஏப்ரல் மாதங்கள்லேயே வந்துகிட்டு இருக்கு. அடுத்த மாதத்துல இதை விட இன்னும் தீவிரமான வெயிலுடைய தாக்கம்லாம் இருக்கு. இருந்தாலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரம். மே மாதத்துல சீக்கிரமாகவே நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் எல்லாமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. முதல் வாரத்துல மிதமான மழை தொடங்கி 2வது வாரத்துல கனமழை அப்படிங்கிறது மே மாதத்துல வெளுத்து வாங்கும். அதுல குறிப்பாக நம்ம உள் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அடுத்த மாதத்துல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கரூர், நாமக்கல்ல எப்போதாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் எப்பதான் கடுமையான கனமழைலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடுத்த மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு மழை வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஏப்ரல் முடியிற வரைக்கும் உங்களுக்கு மழை எதுவும் உள் மாவட்டத்துல கிடையாது. அதேபோல தென் மாவட்ட மக்கள் உங்களுக்குமே நம்ம சொல்லி ஆகணும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இதுல கன்னியாகுமரியில மட்டும் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. மற்றபடி மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்துல. மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு. பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அடுத்த மாதத்துல நமக்கு இந்த பருவமழை அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறதுனால, நெறைய மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. வெப்பசலன மழை பொழிவு எல்லாமே மே மாதத்துல மிக அதிகமாகவே நம்ப எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல வெயிலுடைய தாக்கத்த பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பகல் 12 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மிக கடுமையான அனல் காற்று மற்றும் அனல் காற்றினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் பகல்ல. இது இல்லாம நமக்கு இந்த மாலை மற்றும் இரவு நேரத்துல மழை வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் குறைந்து, அடுத்த மாதத்துல மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிரும். ஏன்னா, எந்த நேரத்துல மழை வர வாய்ப்பு இருக்கும் அப்டின்னும் கேட்டிருந்தீங்க. மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான். அதுவும் அடுத்த மாதத்திலிருந்து படிப்படியாக நெறைய இடங்கள்ல நமக்கு இந்த தீவிரமான மழை பொழிவும் ஒரு பக்கம் பதிவாக ஆரம்பிக்கும் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.